இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீரே, நன்றி அப்பா. மேலும் இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தங்களது திருமண ஆண்டிலே இன்று யாரெல்லாம் தங்களது நன்றிகளை உமக்கு சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மற்றும் தகப்பனே, கடந்த நாட்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக தாங்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை உம்மண்டை சமர்ப்பித்து அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போது இந்த இடத்திலே என்னோடு கூட பலியிலே கலந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள் இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தல செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய விடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த அப்பத்தை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நற்கருணையை நீங்க அன்பின் உள்ளங்களை ஆண்டவராகிய தெய்வம் இன்னைக்கு ஒரு வழி சொல்றாரு. நாம வாழ்க்கையில நிம்மதியோடு, அமைதியோடு, ஆரோக்கியத்தோடு, ஒற்றுமையோடு, மகிழ்வோடு சொல்ல போனால் வாழ்க்கையில் உச்சத்தில் வாழும்படி, எப்படி மகிழ்வின் சிகரங்களை தொட்டு வாழும்படி வாழுவதற்கான வழிய, அதற்கான வழி என்ன அப்படின்னா, நாம் வளமையாக உண்ணக்கூடிய உணவு, அந்த உணவின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வியாதியோ தொல்லையோ எதுவுமே நமக்கு வராது. ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒரு அடையாளமாக சொல்றாரு. எப்படி அப்படின்னா,
நீங்கள் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு 3 வேளையாக இருக்கட்டும், 2 வேளையாக இருக்கட்டும், 4 வேளையாக இருக்கட்டும், சிலர் 5 வேளை, எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, இந்த உணவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்காத ஆசீரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய உணவு மூலமாக, என்னுடைய நற்கருணை மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்க போகின்ற ஆசீர் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஆசீர். இப்போ நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உணவை தாண்டி என்னுடைய உடல், இந்த நற்கருணை உங்களுக்கு மாபெரும் ஆசீரை கொடுக்கும். இந்த நற்கருணையை உட்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வியாதி உங்களை விட்டு காணாமல் போய்விடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போக நீங்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ்ந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலையெல்லாம் மாறி ஒற்றுமையோடு வாழ்ந்து கொள்வீர்கள். ஏன்னா நான் பிரிவினையின் தெய்வம் கிடையாது, ஒற்றுமையின் தெய்வம். தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற திருத்துவத்தில் வாழுகின்ற தெய்வம். ஆகவே இப்பேற்பட்ட தெய்வமாகிய நான், ஒற்றுமையின் தெய்வமாகிய நான், ஒற்றுமையை உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்குள்ளே வந்து விட்டால், நான் நற்கருணையாக உங்களுக்குள்ளே வருகின்றேன். எனக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஆரோக்கியத்தின் தெய்வம். என்னை நீங்கள் நற்கருணையில் உட்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே நான் ஆரோக்கியமாக எந்நாளும் வாழ்ந்து கொள்வேன். உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீமையின் காரியங்களையும் என்னால் அகற்றிவிட முடியும். ஏன்னா எந்த தீமையும் எனக்குள்ளாக இல்லை அப்படின்னு தெய்வம் சொல்லுகின்றார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வத்தை நற்கருணையில் உட்கொள்ளுவோமாக இருந்தால் இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் எழுந்தால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், அது சந்தேகப்படவே வேண்டாம். நிச்சயமாக வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், நன்மைத்தனம் எல்லாமே கிடைக்கும். அவரை நற்கருணையிலே உட்கொள்வீர்களாக இருந்தால். அதை நீங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நற்கருணையை நீங்கள் திருப்பலி வேளையில் பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்னதாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் 3 காரியங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் அதனை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற பொழுது நீங்களும் பேசிக்கிறீங்க. அதான் திருப்பலியில் குருவானவர் உங்ககிட்ட இந்த ஜெபத்தின் மூலமாக பேசுகிற பொழுது நீங்கள் பதில் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது குருவானவர் உங்ககிட்ட பேசுகிற பொழுது குருவானவர் மூலமாக தெய்வம் உங்ககிட்ட பேசுகிறாரு. அப்படி பேசுகின்ற வேளையில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அந்த பதிலை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் உங்கள் மேலே செயல்படுவார். ஆண்டவர் எப்படி செயல்படுவார்? உங்களது வார்த்தைகளின் நிமித்தம் தான் அவர் செயல்படுவார். 3 காரியங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு அங்கே ப்ராமிஸ் பண்ணுறீங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் ஏதோ சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பண்ணிக்கிட்ட பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். அப்போது நாம் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்டுட்டு தான் ஆண்டவரை போய் நற்கருணையில் வாங்கிக்கிறோம். மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்காக போகின்ற வேளையில் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், என்ன காரியங்களுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்டோமோ அதனை திரும்பவும் பண்ணிக்கக்கூடாது. வாழ்க்கையில் அந்த காரியங்களை பண்ணிக்கவே கூடாது. நாம் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் இந்த காரியங்கள் மூலமாக பண்ணிக்கிட்டோமே தப்பான காரியங்கள், அவற்றை எல்லாம் ஒட்டு மொத்தமாக நிறுத்தியாக வேண்டும். அது எப்படி சிந்தனையால் நாங்கள் சில காரியத்தை நிறுத்திக்கிறது? அன்பின் உள்ளங்களை, இந்த சிந்தனையை தடுக்க முடியாது. ஆனால் இந்த சிந்தனைக்கு நாம் உருவம் கொடுப்போமாக இருந்தால் அது தப்பு. அதுதான் அங்கே சிந்தனையால் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காரியமாகும். அடுத்தது சொல், அடுத்தவர்களை நாம் காயப்படுத்துவது, அது தப்பு. அடுத்தது செயல், நாம் நம்முடைய நடவடிக்கை மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய சமயங்களில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கூட அது அடுத்தவரை காயப்படுத்தக்கூடியது. அடுத்தது கடமையில் தவறுவது. நாம் கரெக்டாக இந்த டைமுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நாம் ஒரு நிமிஷம் பிந்தி போனாலும் கூட அது கடமையில் தவறுவது தான். இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தானே ஆண்டவரை போய் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உள்ளே வர்றாரு.
ஆனால் அந்த ஆண்டவர் செயல்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன காரியத்தில் நிலச்சிருக்கணும். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், நீங்கள் நன்றாக பாருங்கள், ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் கூட, அது டெய்லி மாஸாக இருந்தால், அதாவது அந்நாளாந்த பலியாக இருந்தால், ஆண்டவர் உங்கள் கூட 2 விதமான வாசகங்கள் மூலமாக பேசுவார். ஒன்றில் ஆண்டவர் பழைய ஏற்பாடு மூலமாக பேசுவார், அல்லது நற்செய்தி மூலமாக பேசுவார். சரி, இவை 2 மூலமாக பேசலை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் இந்த திருப்பாடல் மூலமாக பேசுவார். எது எப்படியோ ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு செய்தி உங்களது மனதை தொடும். அந்த செய்தியின்படி நீங்கள் வாழணும். அப்படி நீங்கள் வாழ மறுப்பீர்களாக இருந்தால் அங்கே நீங்கள் ஆண்டவரை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளலை அப்படி என்பது அர்த்தமாகும். மூன்றாவது காரியம், நீங்கள் நற்கருணைக்கு முன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பரலோக மந்திரம். அந்த பரலோக மந்திரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, நான் என்னுடைய பாவ காரியங்களை மன்னிக்கும்படி கேட்கின்றேன். ஆனால் அதற்கு முன்னதாக என்னுடைய விரோதிகளை நான் மன்னித்தது போல என்னுடைய பாவ காரியங்களை மன்னித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்றேன். அப்போது நான் யாரெல்லாம் எனக்கு விரோதம் பண்ணாங்களோ, துரோகம் பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு தான் நற்கருணை உட்கொள்ளணும். இந்த 3 காரியங்களையும் பண்ணுவோமாக இருந்தால், முதல் காரியம், நாம் அறிக்கையிட்டு சொல்லக்கூடிய அந்த பாவ அறிக்கை. அந்த பாவ அறிக்கையில் நம்ம என்ன காரியங்கள்லாம் பண்ணுறோமோ அதை, அங்கே சொன்ன காரியங்களை இனிமேல் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. இரண்டாவது காரியம், ஆண்டவர் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு சரியாக கவனம் செலுத்தி அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மூன்றாவது காரியம், பரலோக மண்டலத்தில் நாம் சொல்லுவது போல அடுத்தவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடாது. அவங்க தீங்கு செய்திருந்தால் கூட அதை மன்னித்து விட்டு நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ளணும். இப்படி நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்வளிக்கும் தெய்வமாகிய உணவு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற நிம்மதியை, அமைதியை, ஆரோக்கியத்தை, ஆசிரை நிறைவாக கொடுக்க நம்முடைய வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். அமேன். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. நீர் என்ன சொன்னாலும் தவறாமல் செய்திடுவே. நீர் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளும். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிப்பட செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே. அவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். கேட்ட மாத்திரத்திலேயே நிறைவேற்றி கொடுத்து விட்டுவார். இந்த நம்பிக்கையிலே வாருங்கள், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் கேட்ட அத்தனை தேவைகளும் ஆண்டவரது கிருபையினால் நமக்கு கிடைக்கப் பெற்று விட்டன. அப்படி என்கின்ற உள்ளத்தின் உறுதிப்பாட்டுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படி அழைத்து நிற்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். The dominion of this body and blood of Christ bring everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருளுகின்றோம். அப்பா தெய்வமே, இன்று மாத்திரமல்ல, இன்றிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய அருட்கிருபை எங்களுக்கு துணையாக இருப்பதாக. அப்பா, அதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அமேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படி அழைக்கின்றார். நீங்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழுகின்ற பொழுது உங்களது உள்ளத்தின் அமைதி, ஒற்றுமை, மகிழ்வு உலகத்தில் பரவிக்கொள்ளும். அப்படி உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் நம் மூலமாக பெருகிக்கொள்ள ஆண்டவரது கிருபை நம் கூடவே இருக்கின்றது. அவரது கிருபை மூலம் உலகத்திலே நாம் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ்ந்து நம்மிடம் இருப்பதை உலகத்திற்கு கொடுத்து சந்தோஷத்தில் வாழ்ந்து கொள்ளலாம். அப்போது இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். May God bless you. Have a great day. இது உந்தன் வாழ்க்கை, இது நிரந்தரமில்லை. இதை உணர்ந்தாலே இனி கவலை
காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் இயேசுவின் மொத்த அன்பினை பார். கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் இயேசுவின் அன்பின் வடிவினை பார். மலைகளும் இனி சமதளமாக, தடைகளும் இனி பொடியென உடைய, கவலைகள் இனி கழிப்பென சிறக்க, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. சோகங்கள் மேகமாய் மறைய, காலங்கள் கவிதையாய் மலர, கண்ணீர் துளி பன்னீராக, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. சவுலிங்கே பவுலாய் மாறி ஆசீரின் சிகரம் காண, தேசத்தில் எழுப்புதல் தோன்ற, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. வாலிங்கே தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி, மேலான வாழ்க்கை வாழும், வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே.